வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 மேடம். நல்ல ஆய்வு செஞ்சு போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சரி, ப்ரேயர் பண்ணிட்டு வகுப்பு ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு மீண்டும் ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு தேவை நம்பிக்கை. அதனால இந்த பிருகு லக்ன பத்ததியை மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். வணக்கம். மைக்கை மியூட் பண்ணிக்கணும். உங்க என்னவோ இவ்வளவு நாளா இல்லாம உங்க மைக் இன்னைக்கு எக்கோ அடிக்குது. என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகா, என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். இப்போ நேற்றைய வகுப்புல பிருகு லக்ன பத்ததி என்ற முறையை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மிடம் வந்திருக்கின்ற ஜாதகனுடைய கேள்வியை அறியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே ஜாதகத்தை இன்னைக்கு மீண்டும் போடுவோம். விடை சரியா வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். சந்தேகம் இருக்கவங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துரும். மீண்டும் ஒரு மீள் பார்வையாகவும் இருக்கும். அதே ஜாதகத்தை மீண்டும் போடுவோம். பிரசன்டேஷன் சொல்லணுங்களா? இல்ல இருக்கு. நான் அழிச்சிட்டு திரும்ப இப்ப டைப் பண்ணிட்டேன். சரிங்க. சரியா இருக்கா? ஜாதகம் சரியா இருக்கா? தெரியும் நினைக்கிறேன். ஜாதகம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ. சரி, இப்ப பாருங்க, பிறந்த ஆண்டு, பிறந்த தேதி மட்டும் ஒரு இடம் சொல்லிடுங்க மேடம். 16/9/1999. அப்போ நம்ம ஜாதகத்தை வாங்கின உடனே என்ன பார்க்கணும்னா நடப்பு வயது பார்க்கணும். நடப்பு வயது பார்த்தோம்னா 25வது வயது நடக்குது. விரைவில் முடிய போகுது. அதுதான் இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பா நமக்கு அமைஞ்சிச்சு. ஆய்வுல இந்த மாதிரி வர்றது ரொம்ப நல்லது. சரி, 25வது வயதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிருகு லக்னம் எங்க விழுது அப்படின்னு பார்க்கணும். பிருகு லக்னம், இந்த லக்னம் என்பது பிறந்த ஒரு வயது முடிகிற வரையிலும் லக்னத்திலேயே இருக்கும். இப்போ 1வது வயது, அடுத்து 2வது வயது, பிருகு லக்னம் 3வது வயதுல பிருகு லக்னம் 3ஆம் பாவத்துக்கு வந்துடும். இப்படியே வரும் பொழுது ஒவ்வொரு வயதா தள்ளிட்டு வந்து 12வது வயதுல பிருகு லக்னம் இங்க இருக்கும். வயது 12 ஆகும்போது 12 அப்படின்னா இங்க பிருகு லக்னம் வந்துரும். இப்ப நேத்திக்கு சந்தேகம் கேட்டவங்க எப்படி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்திருக்கும்னா லக்னத்துக்கு திரிகோணம் எடுக்கிறதா பிருகு லக்னத்துக்கு திரிகோணம் எடுக்கிறதா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. இப்போ வயது நம்ம 25ன்னு இல்லாம வேற ஒரு வயசை வச்சுக்கிட்டு போடுவோம். இப்ப வயது 12ன்னா அங்க இருக்கும். வயது 13 அப்படின்னா திரும்ப லக்னத்துக்கே வந்துடும். 14னா 2ஆம் பாவத்துக்கு வந்துடும். 15 16 வயதுன்னு எடுத்துக்குவோம். இப்போ 16 வயது பிருகு லக்னம் இங்க வந்துருச்சு. எந்த வயதுல? 16 வயதுல பிருகு லக்னம் இங்க வந்துருச்சு. இப்ப இந்த ஆண்டில் என்ன நடக்கும் ஜாதகருக்கு? 16 வயதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவம், எந்த பாவம்?
இதை கலர் மாத்துவோமா? அப்பதான் உங்களுக்கு புரியும். விருகு லக்னம் நின்ற பாவம் துளாராசி. துலாம். விருகு லக்னம் நின்ற பாவம் அங்க இருந்து 5, விருகு லக்னத்தில் இருந்து 2, 3, 4, 5 கும்பம். கும்பத்துல இருக்கும். அடுத்து அங்க இருந்து 9ல இந்த வயதுங்கிறத அடிச்சிருவோம். இந்த பாவத்துல இந்த 3 பாவங்களும் செயல்படும். என்ன சொல்றோம்? இப்ப நீங்க கேட்ட கேள்வி கூட இங்கே விடை வந்துருச்சு. எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எதேச்சையா அது அமைஞ்சிருச்சு. இப்ப பிருகு லக்னம் எந்த வயசுல? 13, 14, 15, 16 வயதுல. வயது 16. 16 வயது நடக்கிறப்ப பிருகு லக்னம் லக்னத்தில் இருந்து 4ஆம் பாவத்தில் அமைகிறது. 1, 2, 3, 4 அப்படின்ட்டு 4ஆம் பாவத்தில் அமைகிறது. இப்ப எந்தெந்த பாவங்கள் செயல்படும்னா, பிருகு லக்னம் நின்றதற்கு திரிகோண பாவங்கள். அதாவது பிருகு லக்னம் அதனுடைய 5ஆம் பாவம், அதனுடைய 9ஆம் பாவம். பிருகு லக்னத்திற்கு 1, 5, 9 செயல்படும். சரி, இப்ப எது செயல்படும்னு பாக்குறதுக்கு தான் நம்ம இதை பண்ணோம். பிருகு லக்னம் எங்க இருக்கு? இப்போ லக்னத்திலிருந்து 4வது வீட்டுல இருக்கு, அதாவது துலாம்ல இருக்கு. இந்த துலாமுக்கு திரிகோண பாவங்கள் செயல்படும் அப்படிங்கிறது பிருகு லக்ன பத்ததியினுடைய விதி. ஆனா இது லக்னத்துக்கு எத்தனாம் பாவம்? இந்த 3 வீடுகளும் லக்னத்துக்கு என்ன பாவம்னு பார்க்கணும். கடக லக்னத்திற்கு லக்னம் கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4. அப்ப 4ஆம் பாவம் செயல்படும். விருச்சிகம் 5, தனுசு 6, மகரம் 7, 4, 8, 12 திரிகோணம் 3 செயல்படும். ஆமா, 4, 8, 12 திரிகோணம் செயல்படும். அப்போ இப்ப செயல்படும் பாவங்கள்னு பார்த்தா பிருகு லக்னத்துக்கு திரிகோணம். ஆனா பலன் என்னன்னு பார்த்தா லக்னத்துக்கு தான் பார்க்கணும். லக்னத்திற்கு 4, 8, 12 செயல்படும். வயது 16 இருக்கும் பொழுது யாரா இருந்தாலும் சரி, 16 வயதுல என்ன செயல்படும் அப்படின்னா, 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் தான் நடைபெறும். 4ன்னா தாய், கல்வி. பாருங்க, 4ஆம் பாவத்தை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஹையர் செகண்டரின்னு சொல்லியிருக்கோம். வண்டி, வீடு, சுகம். ஆனா வயசு பார்க்கணும். எப்ப வந்து அத வண்டி வாகனம்னு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, வயது வந்து இப்போ 16ன்னு இருக்கு. 16ன்னு வந்துச்சுன்னா எப்படி எடுத்துக்கலாம்? 4ஆம் பாவத்துல என்ன இருக்கு? 16 வயதுல என்ன இருக்கு? 10வது முடிச்சு 11வது போவாங்க. ஆமா, கல்வி தான் எடுத்துக்கணும். அப்போ அவங்களுடைய கல்வி, ஏன்னா ஜாதகருக்கு தான் பாக்குறோம். அப்ப ஜாதகர் கல்வி என்ன, 2 வீலர் கேட்கலாம். நான் 12th போறேன், எனக்கு 2 வீலர் வாங்கி கொடுன்னு கேட்கலாம். சரியா? சார் கல்வி எடுக்கலாம் சார், தாயும் எடுக்கலாம்லங்க சார்? அந்த பையனோட அம்மான்னு எடுக்கலாம்லங்க சார்? எடுக்கலாமே, தாராளமா எடுக்கலாம். அம்மாவை எடுக்கலாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லிட்டு வாங்க. 16 வயசுல என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லுங்க. அப்படியே கல்வி தாய் மட்டும் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா 16 வயசுன்றதுனால அம்மாவுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும்ன்றத பாத்துக்கலாம். ஆமா, அம்மாவை சார்ந்த எண்ணம் பையனுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உடல்நிலை அது இதுன்னா அடுத்த லெவலுக்கு போயிடணும். கேள்வி எது சார்ந்து இருக்கும்? இப்ப இந்த ஜாதகர் ஜாதகம் பார்க்க வந்தாதான், ஜாதகர் ஜாதகம் பார்க்க வந்தாருன்னா, அதாவது குடும்பத்துல யார் வந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்க அவங்க வரணும். அப்படி வந்தாங்கன்னா பையனுடைய கல்வியை சார்ந்த கேள்வி இருக்கும், அல்லது தாயை சார்ந்த கேள்வி இருக்கும். அடுத்து 8. இப்ப 4, 8 அப்படின்னு வர்றதுனால, ஒண்ணு ஜாதகர் உடல் நல பிரச்சனை இருக்கலாம், அல்லது தாய்க்கு, என்ன 4, 8ன்னு வருது இல்லையா, தாய்க்கும் உடல் நல பிரச்சனை வரலாம். 12 ஹாஸ்பிட்டல் அல்லது ஹாஸ்டல். இங்க வந்து ஹாஸ்டல்னு வச்சுக்கலாம்.
அப்ப ஹாஸ்டல் போவாங்களா? வேற ஸ்கூல் மாத்தி 10th முடிச்சுட்டு வேற ஸ்கூலுக்கு நீங்க 11th வந்து வேற ஸ்கூலுக்கு போனீங்களா? அது சார்ந்து கேட்க வந்தீங்களா? அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க எந்த கிரகமும் இல்லாதனால கிரக காரகங்களை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்ல. பாவ காரகங்கள் மட்டும் எடுத்தா போதும். இன்னும் துல்லியமா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்தந்த பாவ காரக கிரகங்கள், உதாரணத்துக்கு இப்ப 4ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எங்க நிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்காரு. 8ஆம் பாவாதிபதி சனி, அவரு நீசமா இருக்காரு. அப்போ அது சார்ந்து ஏதாவது 8ஆம் பாவம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்படிதான் கேள்வியை எடுக்கணும். இப்ப புரிஞ்சுதா மேடம்? எந்த கிரகமும் இல்லைன்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு? புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுதுங்க. அவ்வளவுதான். அங்க வந்து கிரகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தா அந்த காரகத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். இல்லைன்னா 4, 8, 12 காரகங்களையும் ஆதிபத்தியங்களையும் எடுத்துக்கிட்டு அது சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னா உங்களுக்கு அனுபவம் வர வர என்ன பண்ணலாம்னா அந்த பாவ அதிபதிகள் எங்க போய் நிக்கிறாரு அப்படின்னு பார்த்து பலன் எடுக்கலாம். இந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டியதில்லை. இப்போ 8ஆம் பாவாதிபதி வந்து நீசமாயிட்டாரு. ஆனா குரு சேர்க்கை இருக்கு. பார்வை யாரு பாக்குறாங்க, அது அதுக்கு மேல பலன் எடுக்கிறது மாதிரி போயிடும். அதுக்கு மேல போனோம்னா விருக லக்னம் இன்னும் நிறைய சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டே நீங்க பலனே சொல்லலாம். என்ன பலன் சொல்லலாம் சார்? அப்பதான் இந்த ஐயா வீட்ல வந்து ஐயா இது நாடி ஜோதி இது மாதிரிதான் இல்லைங்களா? சோழிங்க பிரசன்னம் மாதிரிதான் அந்த அன்னைக்கு நடக்கிறது மட்டும்தான் சொல்லும் இல்லைங்களா ஐயா? இல்ல, இந்த வயசுல அந்த வருஷத்துல நடக்கிறது சொல்லும். அந்த வருஷத்துல நடக்கிறத சொல்லுங்களா அந்த ஐயா? வருஷத்துல நடக்கிறது சொல்லும். நீங்க இதை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாமே. இப்போ 25 வயசுக்கு லக்னத்துல வயதோட்டம் போகுது. அப்போ 1, 5, 9 சார்ந்த விஷயங்கள் நடக்கும். இப்ப இந்த ஜாதகத்திலே பாருங்க. இப்போ 25 வயதுக்கு விருக லக்னம் எங்க விழும்? லக்னத்துல விழும். சரியா? அடுத்து 5, அடுத்து 9. 1, 5, 9 பாவங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ ஜாதகர் தன்னை பற்றி நினைத்து கொண்டு இருப்பார், தன்னை பற்றி யோசிச்சு கொண்டு இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1ஆம் பாவத்துக்குரியது, ஜாதகரை பற்றிய யோசனைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 5ங்கிறது திருமணம் ஆனவராக இருந்தால் அப்படின்னு சொன்ன குழந்தை பற்றிய எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். திருமணம் ரீசெண்டா இருக்கப்போ குழந்தையை பற்றிய எண்ணம் கண்டிப்பா இருக்குமே. இல்ல, புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பற்றி கண்டிப்பா ஒரு எண்ணம் இருக்கும். குழந்தை நல்ல குழந்தையா வரணும், அழகா வரணும், ஆரோக்கியமா வரணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். அது சார்ந்து இப்ப 5ன்னா குலதெய்வத்தை குறிக்கும். அது சார்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், குலதெய்வத்துக்கு பிரேயர் வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். அடுத்து திட்டங்கள். ஏன்னா 5 வந்து அபிலாஷைகள் மற்றும் திட்டங்கள். இப்ப அதை சார்ந்த எண்ணங்கள் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து பாவத்தை மட்டும் சொல்லிட்டு வரோம். 9ஆம் பாவகம் அப்படின்னா 2 இதுல தூர பயணத்தையும் குறிக்கும். வேற என்ன? தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம். அப்ப அது சார்ந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க இப்ப இந்த மாசத்துல இன்னைக்குன்னு எடுக்க கூடாது. எப்ப இருந்து எடுக்கணும்? இத செப்டம்பர் 25 வரைக்கும், 16 வரைக்கும். சரி, 16 வரைக்கும். செப்டம்பர் 16ங்க ஐயா. அது இருக்கட்டும். செப்டம்பர் 23ல இருந்து இந்த பலன் நடக்கும். செப்டம்பர் 23ல இருந்து இந்த நம்ம சொல்ற பலன் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது செப்டம்பர் 2023ல இருந்து இந்த பலன் நடந்துகிட்டு இருக்கும் டு செப்டம்பர் 2024 வரையிலும் இது நடக்கும். இப்படிதான் எடுக்கணும் இந்த பலனை. இப்ப சொன்ன பலன் எல்லாம்
இந்த மாசத்துக்கோ இந்த நாளைக்கோ இல்ல, இது செப்டம்பர் ரைட் வச்சுக்கோம், 16 to 16 வச்சுக்கோம், 16 to 15, செப்டம்பர் 16 2023 இருந்து செப்டம்பர் 15 வரையிலும் இந்த நிகழ்வுகள் கண்டிப்பா நடந்திருக்கும். நீங்க செக் பண்ணீங்கன்னா 15 செப்டம்பர் வரையிலும் இப்படி இருக்கும். அப்ப பாருங்க, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள இந்த நிகழ்வுகள் அடுத்து மாறும். சரி, இப்ப வந்து பாவகம் மட்டும் சொன்னோம். 25 வயதுக்கு பாவக பலன் மட்டும் சொன்னோம். இதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து கிரகங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க. சுக்கிரன் சம்பந்தப்படுறாரு, செவ்வாய் இருக்கு, சந்திரன் இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்கும். இப்ப சுக்கிரன் அதான் மனைவி, திருமணம் சார்ந்து அப்படின்னு சொன்னோம். அது சார்ந்து கேள்வி கேட்பாங்க. எப்ப இருந்து வந்திருந்தா இந்த கேள்வி கேட்பாங்க? செப்டம்பர் 15 2023க்கு பிறகு இவங்க வந்து ஜாதகம் கேட்க வந்திருந்தாங்கன்னா திருமணத்தை பற்றி அல்லது மனைவியை பற்றி கேள்வி கேட்டிருப்பாங்க. திருமணம் எப்ப நடந்துச்சுன்னு சொன்னீங்க? கரெக்ட் தாங்க சார். திருமணம் பத்தி பேசிட்டு இருந்தாரு சார். 20 பிப்ரவரியில தான் மேரேஜ். அதுக்கப்புறம் தான் சார் சரி லவ் மேரேஜ் தான் சார் பண்ணுவேன். பாருங்க, அப்போ மேரேஜ் எப்ப நடந்திருக்கு? இந்த இதுக்குள்ளதானே மேரேஜ் நடந்திருக்கு. இந்த தேதிக்குள்ளதானே மேரேஜ் நடந்திருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பலன் சரியா வருதா? சரியா வருதுங்க ஐயா. எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு அடுத்தவங்க ஜாதகத்துல போய் பார்க்கும்போது தப்பாயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வரக்கூடாது. சரி, இப்ப உங்களுக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு, அல்லது ஜாதகருக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு? சார் இது அவங்க பையனோட ஜாதகமாங்க சார்? ஆமா. இப்ப என்ன எண்ணம் அவருக்கு வந்திருக்குன்னா, இந்த மாதத்தில் அவருக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவி உயர்வு, பதவியில் மாறுதல், பதவி உயர்வு, கம்பெனி மாற்றம், அந்த மாதிரியான எண்ணங்கள் வருது. ஏன் வருது? இப்ப பாருங்க, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இல்லையா? பதவி உயர்வு மாற்றம் வேணும். அப்போ அடுத்தது பிருகு லக்னம் எங்க வந்துரும்? அடுத்த மாசத்துல லக்னம் எங்க வரப்போகுது? பிருகு லக்னம் 2ஆம் பாவத்துக்கு வரப்போகுது. அப்ப வந்து 2, 6, 8ன்னு மாறிடும். 2, 6, 10. அப்ப எப்படி மாறுது? 2, 6, 10ன்னு மாறப்போகுது. அப்போ என்னென்ன பாவங்கள் செயல்படும்? லக்னத்திற்கு 2, 6, 10 செயல்படும் அப்படின்னா வருமானம். அப்போ அடுத்த தடவை இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இனி வந்தாங்கன்னா எதை பத்தி கேட்பாங்க? வருமானம் அதிகமாகுமா? குடும்பத்தில், இது 2 வந்து குடும்பத்தை குறிக்கும். குடும்பத்தில் ஒரு வரவு இருக்குமா? ஏன்னா 2ன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குடும்பத்தில் ஒரு நபர் சேருதல். அது குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அப்போ குழந்தையை பற்றி கேள்வி இருக்கலாம். 6 என்பது வேலை, உத்தியோகம், வேலையை பற்றிய கேள்வி இருக்கலாம். நம்ம சாதகமா மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இவங்களுக்கு நம்ம அப்படி சொல்லிட்டு வரோம். இது வயதானவங்களா இருந்தா எப்படி எடுத்துக்கணும்? நோயை பற்றி கேள்வி இருக்கலாம். 10 பதவி உயர்வை பற்றி இருக்கலாம். கடன் எப்போ தீரும் அப்படின்னு. கடன் இருந்தா கடன் எப்ப தீரும் அப்படின்னு கேட்கலாம். 10ங்கிறது எப்படின்னா பதவி உயர்வு, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லணும். இப்ப 25, அடுத்த வருஷம் 26 நடப்புங்கிறப்ப இது பதவி உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ஒரு 80 வயசுன்னா கர்மா சம்பந்தமாக கேள்வி இருக்கலாம். அதாவது ஒரு 60 வயசுக்கு மேல வர்றாருன்னா வீட்டுல அவங்க அந்த ஒரு ஜாதகர் வர்றாரு, அவருக்கு வந்து 50, 60 வயசு அப்படின்னா அவங்க வீட்டுல பெற்றோர்கள் வந்து 90 வயசுல இருக்கலாம், அல்லது குறைஞ்சபட்சம் 85 வயசு இருக்கலாம். அப்போ கர்ம காரியங்கள் ஏதாவது வீட்டுல இருக்கலாம். அதனால அது சார்ந்த கேள்வி இருக்கலாம். அப்படின்னா சின்ன வயசுனா பதவி உயர்வு, வயசானவங்கன்னா 10 வந்து கர்மம் அப்படின்னா ஒரு தான தர்மம் செய்யறதாவும் எடுத்துக்கலாம்.
கர்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இத இவ்வளவுதான். வயசுக்கு தகுந்த மாதிரி அதை எடுக்கணும். இப்ப பாருங்க, இவங்க கேள்வி என்ன கேட்டாங்க, நேத்திக்கு வகுப்புலயே கேட்டாங்க. பையனுக்கு வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அடுத்த மாதம் வரப்போகுது, அதுக்குள்ளேயே இவங்க மனசுல என்ன வந்துருச்சு, ஜாதகர் மனசுல கம்பெனி மாற்றம் வரணும், பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதையும் நேத்தி வகுப்புல கேட்டோம். இந்த எண்ணம் எவ்வளவு நாளா இருக்குன்னு சொன்னீங்க மேடம்? சார் இப்போ 2 மாசமா இருக்குது. கல்யாணம் ஆனதுல இருந்து அவன் படிச்சிட்டு இருக்கான் சார். திருப்பியும் படிச்சிட்டு இருக்கான். ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னு. ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் நமக்கு வருமானம் வேணும். அப்ப இன்னும் வருமானம் அதிகமாகணுங்கிற எண்ணம் இப்ப நேத்திக்கு சொல்லும் போது இப்ப 2 மாசமா தான் சார் இருக்கு இந்த எண்ணம் அப்படின்னாங்க. அப்போ அந்த வயது முடிய போறதுனால அடுத்த வயதுக்குரிய பிளானிங் இப்பவே கொடுத்துருது அந்த லக்னம். சரியா இருக்கா? சரியாதாங்க ஐயா. இப்போ விருகு லக்னம் வச்சுட்டு கேள்வியை எடுக்கிறது அல்லது பலன் எடுக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பிரகாஷ் சார் சார், இந்த பிறகு லக்கணத்துல சார் அவங்களுக்கு 24 வயசு முடிஞ்சு எப்ப சார் கல்யாணம்? அவங்க பையனுக்கு 25லயாங்க சார்? 25ல தான் கல்யாணம் நடந்திருக்கு. 25ல எந்த மாசம் சார்? இப்ப நம்மளுக்கு 12க்கு தடவை லக்னம் வரும்போது நம்ம இந்த கட்டத்தையும் ஒரு மாசமா வச்சுக்கலாம். இப்ப எந்த மாசம்னு அவங்க சொன்னாங்கன்னா கூட எங்கன வந்து லக்னம் வந்து, ஏன்னா இப்ப லக்னம் 25 வயசுனா அடங்கம் ஃபுல்லா 1 வருஷத்துக்கு இருக்கும் சார். ஆனா ஒவ்வொரு மாசம்னு சொல்லும்போது ஒரு கட்டமா கீழே மூவ் பண்ணி வரும். இப்ப மேடம் எந்த மாசம்னு சொன்னா கூட நமக்கு செக் பண்ணிடலாம் சார் கல்யாணத்துக்கு. பண்ணலாம். எந்த மாதம் சொல்லுங்க மேடம்? பிப்ரவரி 20. பிப்ரவரிங்க சார். எடுங்க, எங்க வந்து நிக்குதுன்னு சொல்லுங்க. அதான் சார் நான் கணக்கு பண்ண மாதிரி தை மாசம் தான் நடந்திருக்கு கல்யாணம். சார் நீ கிளாஸ் எடுத்துட்டதுனால நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க சார். இல்ல நான் இப்பதான் உங்களை பார்த்தேன். வாழ்க்கை வேற ஏதாவது இதுல கேள்வி இருக்கா மேடம்? சரி, இப்போ நேத்திக்கு மேடம் ஆய்வு போட்டதுல ஒரு திருத்தம் சொல்லியிருந்தேன். என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, இப்ப இந்த இதுலயே எடுத்துக்கிட்டு அந்த உதாரணம் சொல்லலாம். ராகு 17 டிகிரியில இருக்கு, சுக்கிரன் 25 டிகிரியில இருக்கு. இப்ப ராகு அடுத்து எத்தனை டிகிரிக்கு போவாரு? 18க்கு வருவாரா? 16க்கு வருவார். பின்னோக்கி ராகு இப்படி போவாரு, சுக்கிரன் இப்படி வருவாரு. அப்ப சுக்கிரன் ராகுவை தொடுவாரா? சுக்கிரன் ராகுவை தொடமாட்டாரு. ராகு சுக்கிரனை தொடமாட்டார். இது ஒரு நல்ல அமைப்பு. மனைவி சார்ந்த காரகம் இவருக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராகுவோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டி இருக்கும். ஆனா சொல்லிட்டாங்க, என்ன இருந்தாலும் ராகு கூட 8 டிகிரியில இருக்கு இல்லையா? அப்படின்றதுனாலதான் நீங்க சொன்ன காதல் திருமணம் நடந்தது. ராகு என்பது மாற்றம் தருவார், அதனாலதான் அது நடந்திருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, இப்ப ராகுனுடைய 3ஆம் பார்வை 11ஆம் பார்வைன்னா அவர் புதனை பாக்குறாரு. அதுக்கு தேவையான இது வந்துருச்சு பாத்தீங்களா? காதலுக்கு வந்து என்ன வரணும்? புதன் வரணும். ஜாதி மாற்றம் வரணும்னா ராகு சம்பந்தப்படணும். அல்லது ஜாதி தான் மாறணும்னு அவசியம் இல்லை, சொந்தத்தில் இல்லாம போகணும்னா. சொல்லுங்க மேடம். ஜாதி மாறி இருக்குங்க சார். நாங்க வேற ஜாதி, அவங்க வேற ஜாதி. நான் இதை உடைக்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் ஏதாவது சங்கடப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மை சொன்னாதான் சார் அது சொல்றது சரியா இல்ல நமக்கு புரியும். வாழ்த்துக்களும் நன்றியும் சந்தோஷம். ராகு வந்து ஜாதி மாற்றத்தை குறிப்பிடுவாரு. சில நேரங்கள்ல, அதாவது 8 டிகிரி இல்லாம கொஞ்சம் தூரத்துல இருந்திருந்தா என்னன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் சொந்தமல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சமயத்துல வேற ஸ்டேட்டு அந்த மாதிரி இருக்கும், வேற ஸ்டேட்டு அந்த மாதிரி வரும். இதெல்லாம் நீங்க ஆழமா போகும்போது அதை பத்தி யோசிக்கலாம். இந்த விருப்ப திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னா புதன் சம்பந்தப்படணும். ஏன்னா புதன் தான் காதலுக்கு காரகன்.
ராகு வந்து மாற்றத்தை தருபவர். அதாவது புதன் மகாதசை தான் சார் அவனுக்கு புத்தி நடந்துட்டு இருக்கு. புதன் மகாதசை புத்தி சரியா வருதா? ஜாதக ஆமா. பலன் உங்களுக்கு இப்ப சரியா வர ஆரம்பிச்சு, புரிய ஆரம்பிச்சிருச்சு. வேற என்ன சம்பந்தப்படலாம்? சார் காதலுக்கு புதனும் கேதுவும் சம்பந்தப்படணும் சார். கேது இல்ல. ஐயா ஐயா சொல்லுங்க. புதன் திசை ராகு புத்தி நடக்கையில தான் அவன் விரும்பினாங்க சார். புதன் திசை குரு புத்தியில கல்யாணம் நடந்திருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். புதன் பாருங்க, இப்ப காதலுக்கு காரகன் புதன். ராகு வந்து லக்னத்திலே இருந்து மனைவிக்கு காரகனான சுக்கிரனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சுக்கிட்டு அவரு புதனையும் பார்க்கிறாரு. அப்போ சுக்கிரன் சம்பந்தப்படுது. சுக்கிரன்ங்கிறது ஆசை, மனைவி. புதன் என்பது காதல். ராகு என்பது மாற்றம். ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படி வச்சுக்கோமே. அப்போ அந்த தசை புத்தியில நடந்திருக்கு. ஐயா இங்க 1-5-11 தொடர்பு வருதுங்க. அதான் 5ஆம் இடம் காதல் வருது இல்ல. அதுதான் 5 சந்திரன் 5ல உட்கார்ந்துருச்சு. அதாங்கயா 5 வரணும். யாராவது சொல்லுவீங்களான்னு பார்த்தேன், காணோம். நீங்க வந்துட்டீங்க கரெக்டா. ஏன்னா லக்னாதிபதி போய் எங்க இருக்காரு? 5ல இருக்காரு இல்லையா? அப்ப இயல்பாவே அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும். இப்ப பலன் எடுக்கிறதா இதுல போயிடுவோம். பலன் எடுத்தல் பயிற்சியாவே போயிடுவோம். அடிப்படையா இருந்தாலும் லக்னாதிபதி எங்க போய் இருக்காரோ அவருக்கு வந்து அது சார்ந்த எண்ணங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த தேடல்கள் தான் இருக்கும். 5 சார்ந்த தேடல்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு போய் மனோகாரகன், அந்த மனதை பாதிக்கும். வாழ்க வளமுடன். அப்போ இத பார்த்துட்டோம். இப்ப பலன் எடுக்கிறதுல ஏதாவது பயம் இருக்கா? திரும்பவும் சொல்லுங்கய்யா, எனக்கு புரியல. அதாவது காதல் சம்பந்தப்படணும், காதல் வரணும்னா 5ஆம் பாவம் காதல், ஏன்னா ஆழ்மனம், அது நம்ம முன்னாடி வகுப்புலயே சொல்லியிருக்கோம். காதலுக்கு யார் யார் சம்பந்தப்படணும் அப்படின்னா புதனும், அதாவது லக்னம் அல்லது லக்னாதிபதி, அப்புறம் புதன், அடுத்து 5 1 5 புதன், இவங்க கண்டிப்பா சம்பந்தப்படணும். சுக்கிரன் சம்பந்தப்பட்டுருச்சுன்னா கொஞ்சம் ஆசை. அது அதாவது முதல்ல சொன்னா புதனும் 5 மட்டும்னா அது ஒரு நட்பு ரீதியிலான காதலா இருக்கும். சுக்கிரன் சேர்ந்துட்டா ஆசை வயப்பட்ட காதலா இருக்கும். அது வந்து தவிர்க்கவே முடியாது அவங்களால. புதன் 5 மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா ரொம்ப கட்டாயப்படுத்தினா சரி போங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா சுக்கிரன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு புரியும். சுக்கிரன் என்ன காரகன் அப்படின்னு, சுகத்துக்கு காரகன். அப்போ என்ன ஆகும்னா அவங்களால விட முடியாது. அதாவது ஆசை போகம் அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் வந்துருவாரு. அதுலயும் போகத்துக்கு காரகன் ராகு வேற. ராகு மாற்றம் மட்டும் இல்ல, போதைக்கு காரகன். அப்போ இந்த காதலே ஒரு போதை மாதிரி மனசுல மாறிடும். அதனால அதை விட முடியாது. இது எப்படி தொடர்பு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல சுக்கிரன் இருக்கு. அடுத்து புதன் எங்க இருக்கு? புதன் 3ல புதன் இருக்கு. ஆட்சியா இருக்கு. புதன் ஆட்சியா இருக்கு. 3 என்பது வீட்டை விட்டு ஓடி போறது. பொண்ணா இருந்துச்சுன்னா இப்படி இருந்தா என்ன பண்ணும்னா வீட்டை விட்டு கிளம்பிடும். 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா. அடுத்து ராகு வந்து புதனை பார்க்கிறாரு. அது ஒரு தொடர்பு. ராகுக்கும் புதனுக்கும் எப்படி தொடர்பு வருதுன்னா, ராகு தன்னுடைய 11ஆம் பார்வையாக, ஏன்னா ராகு ரிவர்ஸ்ல போறாரு. அப்ப 3ஆம் பார்வைனா அவர் எதை பார்ப்பாரு? ரிஷபத்தை பார்ப்பாரு. 11ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பாரு. அப்ப ராகு புதன் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. ராகு சுக்கிரனுடன் சேர்ந்த ராகு புதனை பார்க்கறதுனால சுக்கிரன் புதன் தொடர்பு வந்திருக்கு. அடுத்து 5ல சந்திரன் இருக்காரு. அதாவது லக்னாதிபதி போய் 5ல இருக்காரு. அப்போ லக்னாதிபதி 1 5ல இருக்கிறதுனால 1 5 தொடர்பு வந்துருச்சு.
1-5 தொடர்பு வந்துருச்சா? தொடர்பு எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்றேன். வந்துருச்சுங்க. 1-5 தொடர்பு வந்துருச்சு. அடுத்து ஒரு தொடர்பு பாருங்க. 1ல அதாவது லக்னம், லக்னத்துல இருக்க ராகு 3ஐ பார்க்கிறாரு. அப்ப 1, 3 தொடர்பு வந்துருச்சு. நீங்க ஒத்துக்கலைன்னா அவர் வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாரு. கிளம்பி இருப்பாருன்னா என்ன, கோஸ்ட் போறது இல்ல, பொண்ண கடத்திக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒத்துக்கிட்டு இருந்தா சரியா இருக்கும், ஒத்துக்கலைன்னா அந்த மாதிரி ஆயிடும். சம்மதி கல்யாணம் கிராண்டா தான் சார் பண்ணும். இல்ல, நான் ஒத்துக்கலைன்னா சொல்றேன். 3 சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு என்ன, கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க பலன் சொல்றதுக்காக சொல்றேன், நம்ம ஜாதகத்துக்கு சொல்லல. 3 சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஒத்துக்கலைன்னா அவங்க வந்து நீங்க சொல்லிருங்க. ஜாதகம் பார்க்க யாராவது வந்தா 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒத்துக்கலைன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அதாவது தானே ரெஜிஸ்டர் மேரேஜ்னு வச்சுங்களேன். 3 வந்து ரெஜிஸ்டர் பதிவு, அதனால பதிவு திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஒத்துக்கலைன்னா பதிவு திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு பலன் சொல்லணும் நீங்க. இப்ப 1, 3 சம்பந்தப்பட்டுருச்சு, ராகுவும் சம்பந்தப்பட்டுறாரு. இனம் அல்லது மதம் ஏதாவது ஒண்ண மாற்றுவதற்கு அவரும் வந்துடுறாரு. ராகு சம்பந்தப்பட்டுறாரு. ராகு புதனையும் பார்க்கிறாரு, 3ல இருக்க புதனை. ஏன்னா 3 சம்பந்தப்படுதுன்னா 3ல புதன் வேற வர்றாரு. அப்போ காதலுக்கு தேவையான என்னென்ன வந்துருச்சு, 1, 5 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, அதாவது புதன் வந்துருச்சு. இதுதான் முக்கியம். காதலுக்கு 1, 5 புதன், இது மட்டும் இருந்தாலே போதும். கண்டிப்பா காதல் வரும். இது நிறைவேறுமா நிறைவேறாதங்கிறது வேற. 1, 5 புதன் தொடர்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக காதல் வரும். அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, வீட்டுல ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தது. அதையும் நம்ம பார்க்கலாம். அது போக போக பார்ப்போம். வீட்டுல ஒத்துக்கிட்டு செய்வாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இங்க இது சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப நேத்திக்கு நீங்க பலன் எடுத்ததுல சேர்க்கை அப்படின்னு எடுத்ததுல ராகு வந்து சுக்கிரனை தொடமாட்டாரு, சுக்கிரன் வந்து ராகுவை தொடமாட்டார் அப்படின்றதுனால சுக்கிரனுக்கு அதிக பாதிப்பு இருக்காது. சரியா? இங்க பாருங்க, இப்ப சந்திரன் செவ்வாய் இருக்கு. சந்திரன் வந்து செவ்வாயை தொட போறார், ஆனா செவ்வாய் சந்திரனை தொடமாட்டார். டிகிரியும் பார்த்துக்கணும். இங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ராகு தன்னுடைய வேலையை காட்டிட்டார். நம்ம பொதுவா ஆய்வுல என்ன சொல்லுவோம்னா, அவங்க முத்துப்பாண்டி மேடத்துக்கு தெரியும், 3 டிகிரிக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். 3 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அடுத்து 8 டிகிரி, அடுத்து 13 டிகிரி. 13ங்கிறது ஒரு நட்சத்திரம் முடிஞ்சிடும், அவ்வளவு தொலைவுல இருக்கிறது. 3 டிகிரிங்கிறது ஒரே பாதத்துல இருக்கிறது. இப்ப இடையில ஒண்ணு வச்சுக்கலான்றதுனால 8 அப்படின்னு எடுக்கிறோம். இவர் வந்து 5 டிகிரி, எத்தனை டிகிரில இருக்காரு, 8 டிகிரில இருக்காரு. அதனால ஒரு நடுத்தரமான பாதிப்பை கொடுத்திருக்காரு. ஆனா ராகு நண்டு, அதாவது கடகத்துக்கு பாதிப்பை தரமாட்டாருங்கிறதுனால ஒரு நல்ல விதமான ஒரு இதை முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். வாழ்காலம் உண்டாக்க சொல்லுங்க சார். நண்டு அந்த பாடல் என்ன, அந்த பாடலை சொல்லுங்க. இது எங்க இருந்து எடுத்தோம் அந்த பாடல்? மேடம், அது அதேதான். மேடம். மேடம்னா மேடம்னா மேஷம், எருது, எருதுங்கிறது ரிஷபம். ரிஷபம். அப்புறம் சுறா, நண்டு, கன்னி. சுறாங்கிறது மகரம், நண்டுங்கிறது கடகம், கன்னி. 5 இடத்தில் கரும்பாம்பு வீற்றிருக்க ஜாதகர் எப்படி இருப்பாராம்? பூமேடையில் ஆட்சி தூங்குவது போல ஒரு சுகமா இருப்பாராமா. ராகு அப்படி ஒரு சுகத்தை தருவாராம். அதனால இவருக்கு ராகு திசை நல்லதுதான் பண்ணும், நல்லா இருக்கும். ராகு புத்திகளும் சுக்கிரனோட தான் சேர்ந்திருக்கு. சுக்கிரன் 11ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தான். அதனால நல்லாதான் இருக்கும். ராகு திசையும் நல்லா இருக்கும், சுக்கிர திசையும் நன்றாக இருக்கும். என்ன, ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீசமா இருக்கிறதுனால
பெரிய பலன் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதிப்பு இருக்காது கண்டிப்பா. அவ்வளவுதான். வேற என்ன எதிர்பார்க்க? சார் இந்த 3ஆம் இடத்தை எப்படிங்க சார் சொல்றீங்க ஓடி போறதுன்னு? அது 3ஆம் இந்த இடம் பத்திரம் ரெஜிஸ்டர் சொல்றீங்களா? 12ஆம் இடம் தானே சார் போகிறது. 12ஆம் இடம் போனாங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவாங்க. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பேரம் பிறந்துருச்சு, பேத்தி பிறந்துருச்சு, சரி சரி அப்படின்ட்டு போவாங்க இல்லையா? ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒன்னா சேருவாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி ஆகும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டா. 3ஆம் இடம்ங்கிறது நீ முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பார்ப்பாங்க. ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? சைலண்டா போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வந்துருவாங்க. 3ஆம் இடம் சிறுதூர பயணம். சரிங்க ஐயா. 3ஆம் இடம் சிறுதூர பயணம். அடுத்து 3 தான் டாக்குமெண்ட். பதிவு இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அதனால பதிவு திருமணம் செஞ்சுக்குவாங்க. அது உடனே இருக்கு இல்லைங்க? பதிவு பண்ணீங்க தானே? ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சார். அவ்வளவுதான். பாருங்க வந்துருச்சா? எல்லாமே சரியா வந்துருச்சா? பதிவு திருமணம் நடக்கும் 3 சம்பந்தப்பட்டா. பலன் எடுக்கிறது ஈஸி தான். ஒன்னும் நான் உயர்நிலை படிக்கல அப்படி இப்படின்லாம் இப்ப நம்ம என்னப்பா உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் புரிஞ்சுதா புரியலையா? காரகங்களை அழகா சொல்லியிருக்கேன். 3 என்பது செவ்வாய் சேர்க்கை. அது எப்படிங்கய்யா? அதோட இது சொல்லுங்கய்யா. என்ன மேடம்? சந்திரன் செவ்வாய். சந்திரன் 7 டிகிரியில் இருக்கு, செவ்வாய் 14 இருக்கு. அப்ப சந்திரன் செவ்வாயை நோக்கி போகுது. அதனால அவங்க அம்மாவுக்கு கோபம் வரும்னு நீங்க தான் வராதுன்னீங்க. ஆனா வரும் சொன்னையா. அதிகமா வராது, கோபம் அதிகமா வராது. ஆனா வந்தா கொஞ்சம் இதா இருக்கும். அது விருச்சிக செவ்வாய் அப்படிதான் இருக்கும். நீங்க மேச செவ்வாய்னா உடனே கோபம் வரும். இது நம்ம காரகத்துல சொல்லி இருக்கோம். மேச செவ்வாய்னா எடுத்த உடனே அடிக்கும், அப்புறம் சமாதானம் ஆயிடும். இந்த விருச்சிக செவ்வாய் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். விருச்சிக செவ்வாய் தான் நம்ப முடியாது. ஏன்னா மனசுக்குள்ள என்ன வச்சிருக்குன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அப்படியே அன்னைக்கு நீ இதை சொன்ன, இன்னைக்கு அதை சொன்ன, அன்னைக்கு அதை சொன்ன, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கொட்ட ஆரம்பிச்சிருவோம். அது பாட்டுல உண்மைதாங்க ஐயா. மொத்தமா கொட்டுவாங்க இவங்க. விருச்சிக செவ்வாய்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இன்னைக்கு சொல்றாங்க சரி சொல்லட்டும் அப்படின்னு பேசாம இருப்பாங்க. இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு திட்டினா பேசாம இருப்பாங்க. ஒரு நாள் மொத்தமா பொங்கும். என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா அடுக்கிடுவாங்க எல்லாத்தையும். நீ அன்னைக்கு இது சொன்ன, இன்னைக்கு இது சொன்ன, என்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனா சொல்லுங்க. உண்மையான வார்த்தை தாங்க ஐயா. பொங்குச்சுன்னா கொஞ்சம் அதிகமா பொங்கி. மேச செவ்வாய் எப்படி இருக்கும்னா அப்பவே அன்னைக்கு திட்டினா அன்னைக்கே கேட்டுரும். அடுத்த நாள் அது சமாதானம் ஆயிடும். திரும்ப என்னைக்காவது கோவம் வர மாதிரி சொன்னா அன்னைக்கு திரும்ப சண்டை போடும், சமாதானம் ஆயிடும், விரைவில் சமாதானம் ஆயிடும். ஆனா விருச்சிகம் எப்படின்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும். நான் விருச்சிகம் பொந்து அல்லது குளம், குட்டை, கிணறு இப்படி எடுத்துக்கலாம். கிணத்துக்குள்ள போட்டா கல்ல போட்டா எப்படி இருக்கும்? அப்படியே கிடக்கும். சார் எத்தனை அடிதான் தாங்கிறதுங்க சார். அதனால ஒரு நாள் கோபம் அதுதான் பலன் வருது தானே? சரியா வருதுங்க. அவ்வளவுதான். இங்க குருவையும் சனியையும் பாருங்க. குரு 10 டிகிரில ரிட்டர்ன் ஆயிட்டாரு, சனி ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்ப சனி தான் குருவை போய் தொடுவார். இப்ப சனி நேரா போனாருன்னா குருவை தொடமாட்டாரு. பாருங்க, சனி நேர்கதியில இருந்தாருன்னா குருவை தொடமாட்டார். சனிக்கு குருவின் பண்பு வராது. ஆனா இவர் அக்ரமா இருக்கிறதுனால, குருவும் அக்ரமா இருக்கிறதுனால குருவை தொடர்ந்து தொட போறார் சனி. அதனால சனிக்கு குருவின் பண்பு வரும், குருவுக்கு சனியின் பண்பு கொஞ்சமா வரும். நாடி விதிப்படி நீங்க பராசரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பாவத்துவம் அடைஞ்சிருவாரு சனியோட சேர்ந்ததுனால. சனி சுபத்துவம் அடைவார் குருவோட சேர்ந்ததுனால பொதுவாக இருக்கும். நாடியில
நாடி இல்லைன்னா இது எல்லாரும் சொல்றது இல்ல. இப்ப நாடி நான் ஃபீஸ் மட்டும் 5,000 ரூபாய் கட்டி படிச்சேன். அங்கேயே எனக்கு வந்து இப்படி மொட்டையா தான் சொன்னாங்க. குரு சனி சேர்க்கைனா இவருக்கு அமையிற குரு வந்து நல்லவரா இருக்க மாட்டாரு, ஏமாற்று பேர் வழியா இருப்பாரு. செய்யற தொழில் வந்து இப்ப சனிங்கிறது தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லது சனிக்கு காரகனான சித்தப்பான்னு எடுத்துட்டோம்னா, சித்தப்பா வந்து ஆச்சாரமா இருப்பாரு. இப்ப சனிக்கு காரகன் சித்தப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லது பெரியப்பான்னு எடுத்தோம்னா, அந்த பெரியப்பா வந்து குரு பண்பை பெற்று இருப்பார், அதாவது ஆச்சாரமாக இருப்பார், நல்லவரா இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளவு மட்டும் தான் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவரு அவரை தொட போன யாரை தொடறாங்களோ அந்த தொட போறவர் தான் பண்பை 75% எடுத்துக்குவாரு. தொடப்பட்டவர் இங்க சொல்லணும்னா சனி குருவை தொடுறாரு, அதனால சனிக்கு குருவின் பண்பு 75% வரும். ஆனா குருவுக்கு சனியின் பண்பு 25% தான் வரும். இதுதான் சரியான பலன். நாடியினுடைய உண்மையான பலன் அதுதான். இன்னும் நிறைய சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ அங்க குருவுல சொல்றப்போ உங்களுக்கு குழப்பமாகும். சந்திரன் செவ்வாயை தொட போறாரு இல்லையா? விருச்சிகத்துல இருக்க சந்திரன் செவ்வாயை தானே தொட போறாரு. ஆமாங்க ஐயா. இப்ப சந்திரனுக்கு செவ்வாயின் குணம் 75% வரும். பொதுவா சேர்க்கைனா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லி பலன் சொல்லிடுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவா சொல்லும்போது தாய்க்கு வந்து செவ்வாயினுடைய குணம் இருக்கும், சகோதரனுக்கு வந்து சந்திரனுடைய குணம் இருக்கும், இப்படி மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தாய்க்கு செவ்வாயின் குணம் 75% வரும். ஆனா சகோதரத்திற்கு சந்திரனின் குணம் 25% தான் வரும். இப்படிதான் எடுக்கணும். இதுதான் சரியான பலன் எடுக்கும் முறை. புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. அந்த குரு சனி அது இன்னும் இருக்க சொல்லுங்க ஐயா. குரு சனி இது இப்போ குரு போனாருன்னா எப்படி போவாரு? இப்ப இந்த பாயிண்டர் தெரியுதா? குரு போனாருன்னா இப்படி போவாரா? ஆமாங்க ஐயா. குரு போனாருன்னா இப்படி போவாரு. சனி போனாலும் இப்படிதான் போவாரு, நார்மலா போனா. ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்காரு குரு? இப்படி போறாரு, இப்படி போறாரு. சனியும் ரிவர்ஸ்ல இப்படிதான் போறாரு. குரு வந்து 10 டிகிரில இருக்காரு, அதாவது இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். குரு இந்த இடத்துல இருக்காரு, சனி வந்து இந்த இடத்துல இருக்காரு. நான் கோடு போடுறது தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. சரி. இப்ப குரு இங்க இருக்காரு, சனி இங்க இருக்காருன்னா இவரு தான் போய் இவரை தொடுவார் இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப சனி தான் போய் குருவை தொடுவார். குரு சனியை தொடுவாரா? வக்ரமா இருக்கிறதுனால அப்படி போறாங்க சார். அதுதான் பேக் சைடு போய். ஆமா. இப்ப வக்ரம் இல்லைன்னா போறாங்க சார். வக்ரம் இல்லைன்னா குரு போய் சனியை தொடுவாரு. வக்ரம் இல்லைன்னா குரு 10ல இருக்கிறதுனால 23 நோக்கி போவாரு. அப்ப குரு சனியை தொடுவார். ஆனா வக்ரமா இருக்கிறதுனால 2 பேரும் ரிவர்ஸ்ல போறதுனால சனி போய் குருவை தொடுவார். தொடுவார்னா என்ன? துரத்திட்டு போறார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மேல தொட போறாருன்னு சொல்றோம். இன்னும் ஆழமா போனோம்னா தொடுவாரா தொட மாட்டாரா அதெல்லாம் வரும் நிறைய. அது வேண்டாம். புரிஞ்சுதா மேடம்? புரிஞ்சுதுங்கய்யா. ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால. அப்போ ராகு கேது எப்பவுமே வக்ரமா இருப்பாங்க. அதனால என்ன செய்யணும்? அவங்க எப்பவுமே ரிவர்ஸ்ல போற மாதிரி எடுத்துக்கணும். புரிஞ்சுச்சா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் இதுல திசையை எப்படி சார் கொண்டு வர்றீங்க? இப்ப இவங்களுக்கு என்ன திசை சார் போயிட்டு இருக்கு? நாடியில வந்து தசையே வராது. நாடியில கோச்சாரம் தான் பேசும். அது கோச்சாரம் ரொம்ப அருமையா இருக்கும். நாடி கோச்சாரத்தை வச்சுட்டு பலன் எடுக்கிறது வந்து அந்தந்த கிரகங்கள் அங்கங்க வரும்போது நடக்கும். அதாவது குரு என்ன பிருகுநந்தி நாடி நடத்த வச்சிருவீங்க போல இருக்கே. இல்ல சார், இருந்தாலும் நம்ம அந்த திசையும் பார்த்துக்கிட்டு கோச்சாரத்துல பார்த்தா இன்னும் நல்லா தெளிவா இருக்கும் சார். அது நீங்க 2யும் சேர்த்து பயன்படுத்தி தாராளமா பாருங்க.
பார்க்கலாம். நான் அதுதானே சொன்னேன். நேத்திக்கு வகுப்புலயே நான் என்ன சொன்னேன்னா, நல்லா பலன் சொல்றவங்க அல்லது பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கலந்துதான் பாத்துக்கிறாங்க. முக்கியமா நாடியை எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆளுங்க எல்லாமே நாடி அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா புரியும் நமக்கு. அவங்க நடத்துறது பராசரம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால நாடியையும், அதாவது நாடி முறையில நம்ம வந்து என்ன எடுக்க மாட்டோம், பாவகங்கள் அல்லது லக்னம் எடுக்க மாட்டோம். குருவை தான் லக்னமா எடுத்துக்குவோம். அதாவது குருவை தான் லக்னாதிபதியா எடுத்துக்குவோம். ஆண் ஜாதகத்துல. பெண் ஜாதகத்துல சுக்கிரனை லக்னாதிபதியா எடுத்துக்குவோம். அப்புறம் கிரக சேர்க்கைகள். நாடி விதி, முக்கியமான விதி என்னன்னா, ஒரு தனித்த கிரகம் பலன் தராது. நாடி விதி இதுதான். நாடி ஜோதிட விதி, ஒரு தனித்த கிரகம் பலன் தராது. கிரகங்கள் சேரும் பொழுது, சேர்க்கை ஏற்படும் பொழுதுதான் பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை மனசுல வச்சுக்கணும். எப்ப சேர்க்கை வரும், கோச்சார கிரகம் ஒவ்வொரு கிரகத்தையும் தொட்டுக்கிட்டே வரும் பொழுது அது பலனை கொடுத்துக்கிட்டே வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இதுக்கு மேல நம்ம வந்து பராசரத்துக்கு போயிடுவோம். சரி, தசையை பத்தி சொல்லிடுவோம். அடுத்து தசை பார்க்க போயிடலாமா? தசை அடுத்து தசை. தசையில இந்த வரிசை முதல்ல நமக்கு தெரியணும். என்ன வரிசை? கேது. முதல்ல கேது. ஏன் கேது முதல்ல சொன்னோம்? அஸ்வினி முதல் நட்சத்திரம். அஸ்வினினால முதல்ல கேதுவை சொல்றோம். அஸ்வினி. இது எத்தனை வருஷம்? கேது தசை 7 ஆண்டுகள். ரெண்டாவது என்ன வரும்? சுக்கிரன் வரும். சுக்கிரன் தசை. இது பரணினால அந்த 3 வரும். சுக்கிரன் தான் இருக்கிறதுலே அதிக தசையாண்டுகள் உள்ளது. 3 சூரியன். சூரியன் எத்தனை ஆண்டுகள்? 16. 6. வெறும் 6 தான் வரும். 4 சந்திரன். சந்திரன் ரோஹிணி நட்சத்திரம். சந்திரன் எத்தனை ஆண்டுகள்? 7 வருஷங்கள். 10 சார். 1 போட்டுட்டேன்ல. 5 செவ்வாய். 6 சார். அடுத்து ராகு. திருவாதிரை நட்சத்திரம். ராகு எத்தனை வருஷம்? 18 சார். 18. ராகுன்னா தொல்லை, அதனால 8 ஞாபகம் வச்சுக்க. நான் இப்படிதான் ஆரம்பத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். 18 17 குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. சிச்சோ, ராகு பிரச்சனையானவராச்சே, 8 ரைட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நமக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் வேணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். ராகுக்கு அப்புறம் குரு எத்தனை வருஷம்? என்றும் 16 சார். என்றும் 16. வாழ்க வளமுடன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவுக்கு அப்புறம் சனி சொல்லுங்க பார்க்கலாம். 19 சார். 19. ரொம்ப ஸ்லோ. புதன். 9வது புதன் தசை. புதன் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். 17 சார். 17. அவ்வளவுதான். இதை கூட்டினீங்கன்னா மொத்தம் 120 ஆண்டுகள் வரும். 120 ஆண்டுகள். கணக்குப்படி அலகுகளை வந்து ப்ளூரல்ல சொல்லக்கூடாது. சரி, ரைட். அது சயின்ஸ் எல்லாம் இங்க நடத்த வேண்டாம். நம்ம 120 ஆண்டுகள் வந்துடும். இப்போ இந்த தசையை பிரிச்சோம்னா அதுக்குள்ள புத்தி. உதாரணத்துக்கு வந்து
இப்போ தசை, என்ன தசை எடுத்துக்கலாம்? கேது தசையை எடுத்துக்கலாம். கேது மொத்தம் 7 வருஷம். இதுல என்ன வரும்? கேது தசை, கேது புத்தின்னு ஒண்ணு வரும். கேது 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 தசையில கேது புத்தி. இது எவ்வளவு இருக்கும்னு கண்டுபிடிப்போமா? இது கணக்கு வேணுமா உங்களுக்கு? நம்ம யாரும் கணக்கு போட போறதில்ல. என்ன மேடம்? வேணும் சார், வேணும் சார். சரி, இது ஒண்ணும் இல்ல. எப்படி கணக்கு போட போறோம்னா 120 வருஷத்துக்கு 7 வருஷம். அதாவது மொத்தம் 120 வருஷம்னா கேதுவுக்கு 7 வருஷம். இப்ப கேதுவுக்கு உள்ள இருக்கிறத நம்ம பங்கு போட போறோம். அப்ப 7 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படிதான் பார்க்கணும். பாருங்க, மொத்தம் 120 ஆண்டுகள் எனில் கேதுவுக்கு 7 ஆண்டுகள். இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? 120ல கேதுக்கு 7. அப்போ இன்னொரு கேது தானே, இப்ப அதுக்குள்ள கேது வருது இல்லையா? அப்ப ஒரு 7. இப்படிதான் கணக்கு போடணும். இது புரியுதான்னு பாருங்க. இது இன்னொரு மாதிரி கூட வைக்கலாம். எப்படி வைக்கலாம்னா, இப்படி வச்சா இன்னும் ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, புரியுதா? இப்படிதான் சார் வைக்கணும். இது ஈஸியா இருக்கும். 120னா 7 தசை ஆண்டுகளை எடுத்துக்கிறோம். 7. அந்த 7ல புத்திநாதன் யாரு? புத்திநாதனுக்குரிய இதை போட்டோம்னா வந்துடும். அப்ப 49/120. 49/120 போடணும். இது வருடம் மாதம்னு பிரிச்சு கொண்டு வரணும். புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டோம். 49/120 போட்டோம்னா 0.408ன்னு வருது. வருடம்னு வரும். 0.40833ன்னு வருது. இன்னொரு மாதிரியும் கணக்கு போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா, இதை 12ஆல பெருக்கிக்கிறது. மாதம்ல வந்துடும். இன்ட்டு 12 அத்தனை மாதம்னு வந்துடும். இப்போ இதை 12ஆல பெருக்கினாலும் உங்களுக்கு மாதம் கிடைச்சிரும். இப்ப இவ்வளவு ஆண்டுகள்னு வருது. இந்த கணக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். மற்றபடி இது நீங்க பஞ்சாங்கத்திலயும் இருக்கும். கேது தசை கேது புத்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி இருக்கும். பஞ்சாங்கத்துல இருக்கும். சாப்ட்வேர் போட்டீங்கன்னா சாப்ட்வேர்ல டேட்டோட வந்துடும். இன்னொரு கணக்கு மட்டும் போட்டுருவோம். கேது தசையில் சுக்கிர சார் அது 0.4 வருதுங்க சார். 2 இல்ல சார், 4 சார். 0.4 சொன்னேன், டைப் பண்ணது 2 பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 4ன்னு சொல்லிட்டு 2 பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போ பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வருது? 0.4083 வருது. இன்னும் 3 வந்துகிட்டே இருக்கும். இப்ப இதை 12ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு மாதத்துல விடை கிடைச்சிரும். சரி, இப்போ கேது சுக்கிரன், கேது தசையில சுக்கிர புத்தி கண்டுபிடிப்போம். இது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்களே சொல்லிடலாம். இதுவரையிலும் கரெக்ட். 120ல 7ங்கிறது கேதுக்கு மாறவே மாறாது. கேது திசை ஃபுல்லா இதுதான் போட போறீங்க. இப்ப அதுல சுக்கிர புத்திக்கு எவ்வளவு வரணும்? 20 வரணும் இல்லையா? 20 பங்கு வரணும் இல்லையா 120ல? அவ்வளவுதான். அப்ப 140/120 1.166ன்னு வரும். 1.1666ன்னு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் கூட்டினா நமக்கு 7 வரணும். அதை பார்த்து செக் பண்ணிடுவோம். இப்படி இது ஃபுல்லா போடணுமா? நம்ம வேற ஒரு இதுக்கு போட்டு பார்த்துருவோமா? இதே போட்டு 7 வருதான்னு பார்க்கணுமா? இதுவே பார்த்துருவோம் சார். சுக்கிரன் போட்டோம்ல, அடுத்து நீ சூரியன் போடுவோம் சார். கேது, கேது சூரியன்
கேது சூரியன்னா சூரியனுக்கு 6 தான் இல்லையா? 6 சார், 6 சார். 6ன்னா எவ்வளவு வரும் சொல்லுங்க? 6 7 42/120. 42/120. 0.35 வருது சார். 0.35 வருது. 35. அடுத்து கேது சந்திரன். சந்திரனுக்கு எவ்வளவு? 10 சார். 10. அப்ப 70/120 வரும். சொல்லுங்க. 0.583 சார். 0.583. இதெல்லாம் வருஷத்துல இருக்கு. சரி. அடுத்து கேது செவ்வாய். கேது செவ்வாய்னா எப்படி போடணும்? கேதுவே பார்த்து எழுதிடுவோம் சார். ஓ, கேது அப்படியே வந்துரும் இல்லையா? அப்படியே பார்த்து எழுதிடுவோம் சார். ரைட்டு. ஏன்னா அதுக்கும் 7 இதுக்கும் 7. அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் யாரு? ராகு சார். ராகுக்கு எத்தனை பங்கு போடணும்? 18 போடணுமா? ஆமாங்க சார். 18. 18 × 7. 18 × 7 டிவைடட் பை 1.05 சார். ஓ, போட்டீங்களா? 1.05. அடுத்து கேது குரு. இது மொத்தத்தையே காப்பி பண்ணி போட்டுடலாம் போல இருக்கு. கேது குரு. இப்ப குருவுக்கு 16. சொல்லுங்க. 0.933 சார். அடுத்து கேது புதன். சனி. சனி வந்து 19. 9. 1.1083 சார். 1.1083 போயிட்டே இருக்கும். சரி. அடுத்து கேது புதன் 9 வந்திருக்கும் நேரம். புதன் வந்து 17. 0.991766 போதுங்க சார். 0.99166. சரி, இப்ப சொல்றேன், கூட்டுங்க பாப்போம். அதாவது 0.40833 1.166 0.35 0.583 0.40833 1.05 0.933 1.8083 0.99166. டோட்டல் எவ்வளவு வருதுங்க? 6.99 ஏதாவது வருதா? இன்னும் போடலங்க சார். அந்த மட்டும் பேனா எடுக்கிற குட்டி போயிடுச்சுங்க சார். ஓஹோ, சரி. வெளியில மட்டும் அந்த போட்டுறேன் சார். 0.408 0.08 வந்துருச்சுங்க சார். 9 வந்துருச்சா?
9 இருக்குங்க சார். இனிமே தான் சார் கூட்டணும். 0.408 166 plus 5 6.9க்கு மேல வரும். ஏன்னா அங்க மிச்சம் நிறைய விட்டுருக்கோம் இல்லையா? 6.9963ங்க சார். அவ்வளவுதான். இப்ப 7 வருடம் வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். 7 வருடம் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா ஒண்ணு மட்டும் பார்த்தா புரியாது. சரி, இதுல வந்துங்க சார் இந்த 0.4 இருக்கிறத வந்து 4 months நம்ம எடுத்துக்கலாமாங்க சார்? எப்படிங்க சார் எடுக்கிறது? இல்ல அப்படி வராது. இப்ப மந்தா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா இத 12ஆல பெருக்குங்க. அது நான் ஒண்ணு வேணும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடவா? ஆமாங்க சார். எப்படி மாத்தணும்னா 0.40833 into 12 போடணும். into 12 போடுங்க. 4.889 வருதுங்க சார். 4.896ங்க சார். இருங்க வரேன். அந்த இன்டு வந்து 4.896 சார். 896 என்ன பண்றீங்கன்னா ஈக்குவல் டு 4 மாதம் பிளஸ் 0.896 0.896 இன்ட்டு 30 இன்ட்டு 30 நாள் இன்ட்டு 30 போட்டீங்கன்னா அத்தனை நாள் வந்துடும். அதாவது அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குது என்ன சார்? 0.869 அப்புறம் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். 26.88 வருது. இது வந்து எவ்வளவு வருதுன்னா 26.88ன்னு வருது. அப்பனா 27 டேஸ்னு வச்சுக்கலாம். அவ்வளவு நாள். கரெக்ட்டா வருது சார். அப்ப ஈக்குவல் டு 4 வா நம்ம எழுதுற மாதிரி எழுதுனா 27 நா. இன்னும் சரியா போடணும்னா இத எப்படி போடுவோம் நம்ம? ஜீரோ 4 27 எழுதுவோமா நம்ம ஜோதிட கணக்குல? ஆமாங்க சார். ஆமாங்க சார். 0427ன்னு போடுவோம். பஞ்சாங்கத்துல இப்படிதான் போட்டிருப்பாங்க. கேது தசையில் கேது புத்தி 0 வருடம் 4 மாதம் 27 நாள் அப்படின்னு வந்துடும். இன்னும் ஒரு உதாரணம் மட்டும் நம்ம போட்டுட்டு அதாவது என்ன உதாரணம் போட போறோம் அப்படின்னா இதாவது வேற ஒரு இதுக்கு சுக்கிர திசையில புதன் புத்தி ரேண்டமா. இப்ப சொல்லுங்க இங்க என்ன நம்பர் வரும்? இந்த 7க்கு மேல என்ன போடணும்? இது கேதுனால 7 போட்டோம். சுக்கிரன்னா 20 போடணும். ஏன்னா சுக்கிரனுக்கு உரியது 20 தானே. 120ல சுக்கிரனுக்கு 20. புதனுக்கு எவ்வளவு போடணும்? 17 போடுங்க சார். 17 போடணும். இங்க என்ன வருதோ அதான் ஆன்சர். இது நீங்க செக் பண்ணிடலாம். 20 into 17/120 2.833 சார். 2.833 சார். இப்ப இதே மாதிரி போடுங்க. 2 வருஷம் 0.88 into 12 போட்டீங்கன்னா மாதம் கிடைச்சிடும். 996 சார். 2 வருடம் 0.833 into எவ்வளவு போட்டீங்க? 12 போட்டீங்களா? 12 போட்டோம் சார். எவ்வளவு வந்துச்சு? 9.996 சார். 9.996 அப்படின்னா எப்படி எடுக்கலாம் இத? 9 months எடுக்கலாம் சார்.
9 மந்த், 9 மாதம். 29 அப்புறம் 0.99 0.996 10 நாள். மிச்சம் எவ்வளவு வருதோ அதை வந்து என்ன பண்ண, அங்க எவ்வளவு மிச்சம் வருதுன்னு பார்த்து அதை 30ஆல பெருக்கணும். 29.88 வருதுங்க சார். 29.8 வருதா? 30ன்னு வச்சுக்கலாம் சார். 30 நாளுங்க சார். 30ன்னு மொத்தம் வந்து அப்ப திரும்ப ஒரு மாதம் ஆயிடுமா? 1 மாசம் ஆயிடுச்சு சார். அப்ப 2 இயர் 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ்ங்க சார். 10 months 2 வருஷம் 10 மாதம்னு வச்சுக்கலாம். பஞ்சாங்கத்தை பாருங்க, ஒரு நாள் வித்தியாசம் வரலாம். திருவாதிரை புனர்பூசம் புதன் 34 வருதுங்க சார். 34 மாசம்னு போட்டிருக்கோம். 10 இது ரைட்டுங்க சார். 2 வருஷம்ன்றத வந்துங்க சார் நம்ம 12 12 24 ஒரு 10 38 மாசம் சார். ரைட். அப்போ 2 வருடம் 10 மாதம் 0 நாள். வாழ்க வளமுடன். இப்போ அதான் ஒவ்வொரு வகுப்புலையும் ஏதாவது ஒரு வேற இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க மத்ததெல்லாம் கூட வீடியோல வேணா பாத்துக்கலாம். இப்ப இந்த கால்குலேஷன் வந்து முதல் 2 பேட்ச்ல நம்ம பண்ணல, தேவையில்லை, இது என்ன செய்ய போறோம், எல்லாம் சாப்ட்வேர்ல வருது, பஞ்சாங்கத்துல இருக்குன்னு விட்டுட்டோம். இருந்தாலும் இது எப்படி வருதுன்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா நம்ம பஞ்சாங்கம் கையில இல்லைன்னா டக்குன்னு நம்மளே கூட போட்டுடலாம் இப்போ. அதனால இதையும் சொல்லியாச்சு. இனி அடுத்த வகுப்புல 2 விஷயம் இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பலன் எடுப்பது 2 பகுதியா பிரிக்கணும். ஒண்ணு பலன் எடுத்தல், 2வது கால நிர்ணயம். பலன் எடுத்தலுக்கு வந்து விதிகளை பயன்படுத்த போறோம். என்னென்ன விதிகள்? இப்போ உங்களுக்கு பொறுத்தவரை பராசர விதிகள் சொல்லியிருக்கோம். பராசரம் நாடி பயன்படுத்திங்க. இங்க வந்து என்ன செய்ய போறோம்னா தசா புக்தி அப்புறம் கோச்சாரம், இது 2ஐயும் பயன்படுத்தி எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிருகு லக்ன பத்ததியை பயன்படுத்திக்கலாம். நீங்க பிருகு லக்ன பத்ததியை வந்து கேள்வியை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை, ஏன்னா இதுதான் நடக்க போகுது, அதனாலதான் அந்த கேள்வி வருது. அதனால பிருகு லக்ன பத்ததியும் பயன்படுத்தி தசாபுத்தி கோச்சாரம் 3ஐயுமே பயன்படுத்தினா இன்னும் கால நிர்ணயம் ரொம்ப சூப்பரா வரும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாவது நாகலட்சுமி மேடம் ஏதாவது கேள்வி இருக்கா? சார் நேற்று கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணதுனால பிருகு லக்னம்ங்கிறது எப்படி எடுக்கணும்னு தெரியல. நான் கிளாஸ் பார்த்துட்டு கேட்கவா இல்லை இன்னைக்கு நீங்க லைட்டா சொல்லலாமா? இப்போ பிருகு லக்னம் இப்ப வந்து ஆரம்பத்தில் நடத்தணுனே. சரி நான் சொல்றேன். நீங்க வீடியோ வேற அனுப்பிச்சேனே, அந்த வீடியோ பார்க்கலையா? நேத்தி கிளாஸ் வீடியோ போட்டேனே நான். சாரி சார், ஒரு ஃபங்க்ஷன் வேலை கொஞ்சம், அதனால முடியல, பார்த்துடுறேன் சார். சரி நான் இப்ப சொல்றேன், லைட்டா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க போய் திரும்ப பாருங்க. பயம்தான் உங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பிருகு லக்னம் இன்னைக்கு நடத்தணும். இப்போ ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்தை கொடுத்த உடனே என்ன செய்யணும்னா அவங்களுடைய வயது கண்டுபிடிக்கணும். இப்ப இவங்க வந்து இந்த ஜாதகர் செப்டம்பர் 99ல பிறந்திருக்காரு. இப்ப நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா என்ன வயதுன்னு பாத்தீங்கன்னா, வயது அதாவது நடப்பு வயது 24 முடிஞ்சு 25 நடக்கிறது தான் முக்கியம். நடப்பு வயது தான் முக்கியம். சரியா? சரி சார், தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க. நடப்பு வயதை எடுத்துக்கணும். இப்ப இவங்களுக்கு 25. இந்த பிருகு லக்னம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிருகு லக்னம்ங்கிறது என்னன்னா, நம்ம கோச்சார கிரகங்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பீட்ல போவாங்க. இப்ப குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் போவாரா? குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் போவார். மற்ற கிரகங்கள் அதாவது ஒவ்வொரு சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டம் போவார்.
இந்த லக்னம் என்ன பண்ணும்னா குருன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு தான் ஜீவன். இந்த குரு மாதிரியே லக்னமும் தான் நின்ற இடத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு கட்டம் நகரும். இப்ப லக்னம் வந்து கடக லக்னம். அப்போ ஒரு வயசுல லக்னம் சார்ந்த இதுதான் நடக்கும். ஏன்னா குழந்தைய முழுசா குழந்தைய தான் கவனிப்போம். அவருக்கு வேற எந்த இதுவும் இருக்காது. 2வது வயசுல லக்னம் வந்து 2ஆம் பாவத்துக்கு வந்துரும். 3வது வயசுல 3ஆம் பாவத்துக்கு வந்துரும். 4வது வருஷம் 4வது பாவத்துக்கு வரும். 5வது வயசுல இப்படியே பாத்தீங்கன்னா 12வது வயதுல 12ஆம் பாவத்துக்கு வந்துரும் லக்னம். அந்த லக்னத்துக்கு பேரு பிருகு லக்னம். 12க்கு வந்தான்னு இல்ல, இந்த சுத்திக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த லக்னத்துக்கு பேரு பிருகு லக்னம். 11வது வயசுல பிருகு லக்னம் 11ஆம் பாவத்துல இருக்கும். 12வது வயசுல பிருகு லக்னம் 12க்கு வந்துரும். அப்ப 13வது வயசுல எங்க இருக்கும்? திரும்பியும் லக்னத்துக்கு வந்துரும். லக்னத்துக்கு வந்துரும். அப்ப இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். 24ல அங்க இருக்கும், 25ல இங்க வந்துரும். இப்போ லக்னத்துக்கு வரும்போது 25, 2ஆம் பாவத்துக்கு 26, 3ஆம் பாவத்துக்கு 27, 4ஆம் பாவத்துக்கு 28. அப்ப 28 வயது அப்படின்னா இப்ப பிருகு லக்னம் எங்க இருக்கு? அதாவது வயது 28 அப்படின்னா பிருகு லக்னம் இங்க வந்துரும். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த பாவம் தான் இப்ப இந்த வயசுல இயங்கும் அப்படின்னு அர்த்தம். மத்த பாவம் எல்லாம் லேசா இதுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர இயங்குறது முழுமையாக இதுதான் இயங்கும். சரி, இது மட்டுமா இயங்கும் அப்படின்னா இதோட திரிகோண பாவங்கள் இயங்கும். என்னென்ன திரிகோண பாவம்? இப்ப இது 4ஆம் பாவம் அப்படின்னா 4 சொல்லுங்க. 4 திரிகோண பாவம்னா 8 திரிகோண பாவம் ஆகும். 4, 8, 12 இந்த 3 பாவங்களும் இயங்கும். இப்ப லக்னத்துல வந்துச்சுன்னா 1, 5, 9 இயங்கும். 2ஆம் பாவத்து வந்துச்சுன்னா 2, 6, 10 இயங்கும். 3 வந்துச்சுன்னா 3, 7, 11 இயங்கும். அப்ப 28 வயசுல வரும்போது என்னென்ன பாவங்கள் செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4, 8, 12 பாவங்கள் செயல்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சார்ந்த கேள்விகள் தான். அதுதான் செயல்படும்னா அப்ப நம்மகிட்ட வந்தா என்ன கேட்பாங்க? அது சார்ந்த கேள்வி தான் கேட்பாங்க. 12னா வெளிநாடு போனா நானு அப்படின்னு கேட்கலாம். 4, 12ங்கிறப்ப தாய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். 4, 8ங்கிறப்ப நிலம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். அப்ப இப்படிதான் கேள்விகள் வரும். அங்க கிரகங்கள் நின்னுச்சுன்னா அந்த கிரக காரகங்கள் கேள்வியாக வரும். இத வந்து நீங்க வீடியோ பார்த்து இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ சார். நன்றி. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? புதுசா கத்துக்கிறது இனியவனையா புதுசா கத்துக்கிறாரா? வேற யாரு புதுசா கத்துக்கிறீங்க? உங்களுக்கு எப்படிங்கய்யா புரியுதா? என்ன 3வது நாளா நம்ம இந்த பிருகு லக்னமே போட்டோம். இல்ல நல்லா புரியுது. நான் பார்த்த வீடியோ வரல நல்லா இருக்கு, தெளிவா தெரியுது. இதுக்கு மேல இப்ப மறுபடியும் ஒரு முறையா 2 முறையா அதை பார்த்துட்டு முழுசா. சரிங்க. மேடம் வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? சுகந்தி மேடம். இல்லைங்க ஐயா. ஆனா அந்த இதெல்லாம் அந்த ஒவ்வொரு பாவத்தை பத்தி அந்த இதுகள்லாம் இன்னும் நல்லா படிச்சாதாங்க ஐயா கொஞ்சம் டக்குன்னு வரும். மற்றதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. மற்றபடி வந்து அந்த பலன் எடுக்கிறப்ப கொஞ்சம் தேடலா இருக்குதுங்க. பலன் எடுக்கணும்னா நீங்க பாவ காரகங்கள் கிரக காரகங்களை திரும்ப போய் பாருங்க. ஆமாங்க. நாளைக்கு அது நல்லா தெரியாதனால கொஞ்சம் தேடலா இருக்குங்க. மற்றபடி நீங்க சொன்னதெல்லாம் இது அந்தந்த கிரகத்தை பார்த்தா புரியுதுங்க ஐயா. சரி, இப்போ திரும்ப பழைய வீடியோ போய் பாருங்க. ஜெகதீஷ் சார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? அப்புறம் ஒரு சின்ன ஒரு இதுங்க, அப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போதுங்க அந்த தொடுவானம் கிழக்கு தொடுவானத்துல இருக்கிறதான் லக்னம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கய்யா. ஆமா. அது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னாங்கய்யா, ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது கருப்பையில போய் அந்த உயிரணுவானது போய் விழும்போது அந்த நேரம் தான் குறிச்சு எழுதணும், அது கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கய்யா. அது எப்படிங்க? அது எப்படிங்க கடிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம சேர முடியுமா? இல்ல அதாங்க அந்த இதை வச்சு
இப்ப குழந்தை பிறக்கிற டைம் இருக்குல்லங்க அந்த லக்னம், அதை வச்சு அதை கணக்கு போட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அது வேற சொல்றாங்க. ஜாதக முறைங்க. அப்படி ஒரு ஜாதக முறை இருக்கு. சரி ஆனா சரிங்க. அது நடைமுறை சாத்தியம் இல்ல. அது வேற சரி நிறைய கணக்கு போடணும். அப்படி ஒரு சரிங்க அந்த ஜாதகத்துக்கே வேற பேரு. சரிங்க இந்த சரிங்க. பிறந்த ஜாதகத்துல இருந்து அந்த ஜாதகம் எடுக்கலாம். சரி இதுலயே சரிங்க. பலன் வருதுங்கிறப்ப நம்ம திரும்ப அதுக்கு போக வேண்டியது இல்ல. சரி சரி. அத நான் ரொம்ப நாளைக்கு சதுரகிரி போயிருந்தேங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால. ஆ. அப்ப போகும்போது ஒரு ஐயாவை பார்த்து இந்த ஜாதகத்தை பத்தி கேட்கும்போது அவரு இப்படிதான் சொன்னாரு. ம். ஜோதிடம் வந்து இப்படிதான் பார்க்கணும், அதுதான் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாருங்க. சரி எனக்கு அது தெரியல, அதான் உங்கள்ட்ட டவுட் கேட்கலாம் அப்படின்னு. இருக்கு. அது சரி சரிங்க. உண்மைதான். பட் அது சரிங்க. வந்து நடைமுறையில இல்ல இப்போ. இப்ப சரி அத சரி. நடத்தினா எல்லாம் ஆர்வமா வருவாங்க. ஆனா சரி அந்த சரிங்க. இப்ப நம்ம பிறந்த நேரமே சரியான்னு நமக்கு தெரியல. உண்மைதானே? ஆமா ஆமாங்க. அதுதான்ல அந்த கணக்கு சொல்றாங்கய்யா. இல்ல பிறந்த நேரமே சரியான்னு தெரியலங்கிறப்ப நீங்க அத வச்சுக்கிட்டு எப்படி அந்த நேரத்த கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் தப்பா தானே வரும். ஆமா ஆமா. சரி சரிங்க. பிறந்த நேரம் சரியா இருந்தா நீங்க அந்த அந்த நேரத்த வந்து சரியா கணிக்க முடியும். இதுல இருந்து தான் அத கணிக்கிறோங்கிறப்ப, இதுவே சரி. தவறுங்கிறப்ப அது சரியா வர வாய்ப்பில்ல தானே! ஆமா ஆமாங்க. அப்படி ஒரு ஆனா ஜோதிட அது அப்படி முறை இருக்குது அங்க, அப்படி ஜோதிட முறை இருக்குது அங்க. இருக்கு. அதுக்கு சரி பேரே சரி. வேற ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கு பேரே இது ஜனன ஜாதகம்ங்கிற மாரி அது வேற ஜாதகம். சரி ஆ சரிங்க. அப்புறம் இன்னொரு அதெல்லாம் விஷயமும் சொன்னாருங்கய்யா. நம்ம கட்டம் ம். போடுறோம் இல்லையா, ராசி கட்டம் போடுறோம் இல்லையா நவாம்ச கட்டம். ஆமா, அதையே அவரு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்க இல்லைங்கய்யா, நம்ம ரவுண்டா போட்டு கோள்கள் எப்படி சுத்துது அப்படின்ட்டு. ஆமா. அந்த மாரி தான் அவரே சொன்னாரு. அது மாரி தான் போட்டு அப்படி போட்டு கணிக்கும்போது வரும் அப்படின்ற மாரி சொன்னாருங்கய்யா. நம்ம அத பத்தி அப்ப ஃபர்ஸ்ட் தெரியலங்கய்யா. அதனால நான் அவங்கள்ட்ட ஒண்ணும் டவுட் எதுவும் கேட்க முடியல. சரி. வட்டம் தான். நம்ம வட்டமா சரி சரிங்க. எழுதுனோம்னா என்ன ஆகும்னா, இப்படி இடம் வர்றதுனால கோள்கள எழுத முடியாது நம்மளால. சரி சதுரமா சரிங்க. இருக்கும்போது எழுத முடியும். சரி சரிங்க. வட்டமா வரும்போது என்ன ஆகும்னா, இப்படி கூம்பு மாரி வந்துரும். மேல சரியா எழுதிரலாம். அதுக்கு அடுத்த வரி எழுதும்போது எழுத முடியாது. சரி சரிங்க. சரி. அதனால அவங்க அப்படியே சதுரம். நான் தான் சொல்லுவேன். வட்டம் ஒரு தட்டு தட்டுனா நீள்வட்டமா மாறுது. இங்கிட்டு ஒரு தட்டு தட்டுனோம்னா சதுரமா மாறிடுதுன்னு தமாஷா சொல்லியிருப்பேன் இல்லையா? வாழ்க வளமுடன். நன்றி. இன்னும் யாரு? பாலசுப்ரமணியம் ஐயா. ஐயா வணக்கங்க. வணக்கம். இப்ப சொன்னதுல அந்த பிறந்த நேரம் குறிக்கிறதுல எதை வச்சு குறிக்கிறது கரெக்டுங்க, நல்லா இருக்கும், மேக்சிமம் நல்லா வரும். பிறந்த நேரத்த குறிக்கிறதுனா, என்னுடைய புரிதல் படி முதல் மூச்சு தான். ஏன்னா, மூச்சு விட்டுட்டாங்கன்னா தான் பூமிக்கு தொடர்பு ஏற்படுது. குழந்தை வெளியில வந்து அழுகிறப்பதான் மூச்சு வருதுங்கிறது அர்த்தம். அப்படிதான். ஆமா, அழுதாதான் மூச்சு விடுதுன்னு அர்த்தம். அப்பதான் எடுக்கணும். ஆனா அது அழுகும்போது தான் மூச்சு விட்டுச்சா, முதல்ல இழுத்துருச்சா அப்படின்லாம் அதுதான் இறைவனுடைய ரகசியம் கடைசியில அங்க வச்சிடறாரு. ஏன்னா சத்தம் இல்லாம மூச்சு இழுத்துருக்கலாம். ஆமாங்க. அதனால அவங்க அப்படிதான் கொடுப்பாங்க. தொப்புள் கொடி அறுக்கிறதுன்னு சில பேர் சொன்னாங்க. எனக்கு நடத்தின குருமார்கள் கூட. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. மூச்சு இழுக்கிறது தான். ஏன்னா சித்தர்களே இத்தனை மூச்சுங்கிறது தான் கணக்கு. நீ மூச்சை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வயசு அதிகமாகும்ன்றாங்க. அப்ப எல்லாமே மூச்சுங்கிறப்ப நம்ம மூச்சு விடுறது தான் எடுக்கணும். அப்படி எடுக்க முடியுமாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பாக்குறது 1 வருஷம் வரைக்கும் பார்க்க கூடாதுங்களா? அது தவறான கருத்துங்கய்யா. எப்ப வேணாலும் பாக்கலாங்களா? எப்ப வேணாலும் என் பேரனுக்கெல்லாம் இப்ப அப்பவே ஜாதகம் போட்டுட்டேன் நானு. அதான் அப்படி போடலாங்களா? ஒன்றும் தப்பு இல்லைங்களா? அது காரணம் சொல்லிடுறீங்க நானு. அதாவது அப்ப வந்து எப்படின்னா மருத்துவம் வந்து இந்த அளவுக்கு வளரல. மருத்துவம் வளராத காலத்துல நீங்க பாலகரி தோஷம் அல்லது பாலாரிஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பாலாரிஷ்டம் புத்தகம் வித்துச்சு. எனக்கு 7 தங்கச்சி. எங்க வீட்டுல பார்த்தா புத்தகம் சந்தையில வாங்கிட்டு வருவாங்க, தொங்க விடுவாங்க. தொட்டியில அந்த குழந்தைய தொட்டியில தூளின்னு சொல்லுவோம், அதுல கட்டி போட்டுட்டு அது மேல கட்டி அந்த புத்தகத்தை தொங்க விட்டுருவாங்க, படிப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வயித்தோட்டம் போறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வரும். குழந்தைங்க எல்லாம் சீக்கிரம் இறந்துரும். 6 மாசம் 1 வயசு தாண்டுனாதான் அப்பெல்லாம் குழந்தைய நம்பலாம். 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து 1 வயசை கடந்ததுனாதான் நம்பலாம். அப்ப இருந்த வியாதி எல்லாம் இப்ப இல்ல. அப்ப மாந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு டயரியா மாதிரி போகும். ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கும். நீ பாலாரிஷ்டம்னு அப்பெல்லாம் ஜாதகம் பார்க்க போனா இது பாலாரிஷ்ட தோஷம் இருக்குது, இதுக்கு கழுப்பு கழிக்கணும்னு எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப அப்படி எங்கேயாவது செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா பாலாரிஷ்டத்தை பத்தி பேசுற ஜோதிடரே இல்ல. இப்பெல்லாம் பாடம் நடத்தும் போது வேணா சில பேர் நடத்துவாங்க பாலாரிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பால அரிஷ்டம்
அரிஷ்டம்னா இறந்து போறது. ஓ, பால பருவத்துல, அதாவது 1 வயசுக்குள்ள இறந்து போறத பால அரிஷ்டம், அத பாலாரிஷ்டம். சரி. அப்போ அந்த இதெல்லாம் இப்ப இல்லாததுனால இப்ப நம்ம எப்ப வேணாலும் எழுதலாம். அப்ப ஏன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நீங்க 1 வயசுக்குள்ள ஜாதகம் எழுதி இந்த பாலாரிஷ்ட தோஷம் அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆமாங்க. பெற்றோர்கிட்ட சொல்லி ஆகணும். சரி. அப்ப மனசு வருத்தப்படுவாங்க. இன்னொன்னு, இவங்க சொல்றது தப்பா போச்சுன்னா உதவுழுவோம். ஆமாங்க. அதுக்கு பயந்துகிட்டு ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கன்னா 1 வருஷத்துக்கு எழுதக்கூடாதுன்னு அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. ஓ, சரி சரி சரி. நல்லதுங்க. ரொம்ப நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? ரொம்ப நாளா இருந்துச்சுங்க. 1 வருஷம் இத வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் வந்து ப்ரொஃபஷனல் ஜோதிடர் கிடையாது. நான் ஒரு ஆசிரியர். அதான். அதனால உண்மைய உரக்க சொல்லிட்டு போறேன். ஜோதிடர்னா அது அவங்க தொழில் தர்மம். என்னன்னா அவங்க பிழைக்கணும் இல்லையா? இப்ப அந்த ஆமாங்க. காலத்துல ஜோதிடர்னா அதை மட்டும் தான் பிழைப்பா வச்சிருந்தாங்க. ஆனா அவங்கள குறைய சொல்லல. இல்லையா, பலன் கரெக்டா சொல்லணும்னா எல்லாமே பஞ்சுவாலிட்டியா சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப 1 வயசுக்குள்ள பலன் பார்த்து சொல்லி அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா நீ தான் ஜாதகம் எழுதுன, உன் கைராசி இல்லைன்னு சொல்லிடுவாங்களா இல்லையா? அதான். இப்ப திருமண மண்டபம், சில மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆகுதுன்னு சில மண்டபத்துக்கு பேராக்கி விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சே 2-3 மண்டபம் இருக்கு. அதுக்கெல்லாம் பேரை மாத்திட்டாங்க. அப்புறம் ஏன்னு பாக்குறப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு ஜோதிடர் வந்து ஜாதகம் எழுதி கொடுத்து அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா இவர்கிட்ட போய் எழுதாதேன்னு சொல்லிடுவாங்களா இல்லையா? ஆமாங்க. அதனால 1 வருஷத்துக்கு எழுதாம இருந்தா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. அதனால போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 1 வருஷம் கழிச்சு வா, எழுதக்கூடாது அப்படின்னு இப்படி மாத்தி விட்டாங்க. நல்லதுங்க. அது ஆரம்பத்துல இருந்த தலைமுறைக்கு அது இதுதான் காரணம்னு தெரியும். ஆனா வழி வழியா வரும்போது அது என்ன காரணம்னு தெரியாமலே 1 வருஷத்துக்கு எழுதக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இரவில் ஜோதிடம் பார்க்க கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு கிடையாது. அந்த காலத்துல கண்ணாடி போடுறது, கண்ணு டெஸ்ட் பண்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மின் விளக்குகள் கிடையாது. அதனால இருட்டுல பார்த்தா எழுத்து, நீங்க ஓலைச்சுவடியில எழுதி இருக்கிறதெல்லாம் எப்படின்னா எழுத்து சாவும் சூவும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அப்புறம் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. வெளிச்சம் நல்லா இல்லைன்னா சுக்கிரன் சூரியன் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். சா அதாவது சனி எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். அப்ப பலன் தப்பா போயிடும். ஓலைச்சுவடியில இருக்கப்போ வெளிச்சம் இல்லாதப்ப, அப்ப சூரிய வெளிச்சம் இருக்கும்போதுதான் பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இரவுல ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜாதகம் இரவிலும் பார்க்கலாம், தவறு இல்லை. ஆனா என்ன, மனசு சுத்தமா இருக்கணும், உடம்பு சுத்தமா இருக்கணும். இரவுல அது இருக்க முடியுமானால் இரவுல பார்க்கலாம். சாயங்காலம் ஆச்சுன்னா நமக்கு மனசு டயர்டா இருக்கும், ஒரு மாதிரி ஆயிடுவோம். அதனால சரியா பார்க்க முடியாம போயிரும் பலன். அதனால இரவுல பார்க்க வேண்டாம்னு சொன்னதுக்கு, டயர்ட் ஆகிறது ஒரு காரணம், சுத்தமா இருக்க மாட்டோம் நேராக கவனம் இருக்காது, இருட்டு, இதெல்லாம் வச்சு சொன்னாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் நம்மளால சுத்தமா இருக்க முடியும், மனசு வந்து ஆரோக்கியமா இருக்குதுன்னா நைட்ல பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சந்தேகம், ரொம்ப நாளா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா.